ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, நம்ம வீட்டில் செய்கிற ஹோம்மேட் சோப்பில் நம்ம சோப் நல்லா கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்படியே பண்ணுனா இவ்வளோ ப்ராப்ளம் வருமா, ஏன்னா அப்படி என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலையே அந்த கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். அதுவே நமக்கு ஒன்றும் ஆகலை. சோப்பில் மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஃபுட் கலர் நம்ம ஃபுட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு சேஃப் தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம லேபிள் ஆகி வருது. நம்ம மவுத்துக்குள் உள்ள ஸ்கின் டைப் வேற, நம்ம உடம்புல ஃபேஸு ஹேண்டு இதில் உள்ள ஸ்கின் டைப் வேற. நம்ம அதை இதில் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ ஹோல்டு ப்ராசஸில் நீங்கள் சோப் செய்யும்போது அதில் உள்ள வெப்பநிலை, ரசாயன எதிர்வினை இதனால நம்ம ஆட் பண்ணுற அந்த ஃபுட் கலரோட நிறங்கள் மாறக்கூடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆயிட்டா அந்த ஃபுட் கலரோட கலர் டல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சோப்பில் ஃபுட் கலர் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. சோப்பு நல்லா கலராக இருக்கணும். அப்போ நான் என்னதான் ஆட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் மைக்கா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. மைக்கா கலர் அப்படி சொல்லிட்டு இந்த கலர்ஸ் ஆன்லைனில் கிடைக்கிது. உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த கலர் வாங்கி நீங்கள் தாராளமாக சோப் ரெடி பண்ணலாம். இதனால் எந்த பிரச்சனையும் வராது. கலரும் நல்லா சூப்பராக. நிறைய சோப் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Bye bye.